Hello everyone, this is Grasping Grammar channel. இந்த வீடியோ 11th English page number 148, 149ல இருக்கக்கூடிய reported speech பற்றின வீடியோ தான் அது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே இருக்காது, எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் தான் அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பேஜஸ். சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட் நான் தமிழில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சிம்பிளாக தமிழில் டைரக்ட் ஸ்பீச்னா இன்டைரக்ட் ஸ்பீச் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தெளிவாக கவனிச்சாலே உங்களுக்கு அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சிடும், ஓகேவா? ஓகே, டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நேர்முக கூற்று, நேர்கூற்று இல்லை நேர்முக பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா மறைமுக கூற்று இல்லைன்னா மறைமுக பேச்சு இந்த மாதிரி கூட வரும், இல்லை அயற்கூற்று அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தான் முக்கியம், ஓகேவா? நான் ஏங்கிற ஒரு பர்சனை எடுத்திருக்கேன், ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. யாரு சொல்றாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஓகேவா? ஏங்கிற பர்சன் என்ன சொல்றாங்க, நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொன்ன விஷயம் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இங்கே பார்க்க போறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சொன்னதை இன்னொரு ஒரு நபர் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பி அப்படின்னு எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னதை நான் நலமாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான், ஓகேவா? அவர் சொல்ற நான் நலமாக இருக்கிறேன் சொன்னாரு, அது பி எப்படி சொல்றாரு, நான் நலமாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவன்கிறது யாரு, ஓகேவா? ஸோ அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கு அப்படின்னா, பி இன்னொரு ஒரு ஆள், ஓகேவா? அதுவுமே பின்னு எடுத்துக்கோங்க. அவன் தான் நலமாக இருந்ததாக சொன்னான், ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே என்ன, எல்லாமே கருத்து வந்து ஒண்ணுதான், என்ன சொன்ன விஷயம் தான் இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வேற இருக்கு இல்லையா? டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கு, நான் நலமாக இருக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்கு, அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இருக்கு, நான் நலமாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான்னு இருக்கு. அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல அவன் தான் நலமாக இருந்ததாக சொன்னான் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? அது நான் இது வந்து டென்ஸ்க்காக, அதாவது நான் நலமாக இருக்கிறேன்னு அவர் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லியிருக்காரு. அது ஒரு ரூல் இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கிறது பாஸ்ட் டென்ஸா மாறும்னு. ஸோ அதுக்காக நான் இருந்ததாக அப்படின்னு தமிழ்ல மாத்திருக்கேன், ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னா, ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு யாரு சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. சொன்ன கருத்து எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வார்த்தைகள் மட்டும் வேற, ஓகேவா? அவன் தான் நலமாக இருந்ததாக இவருடைய நிலையில இருந்துட்டு அதை சொல்றாரு, ஓகேவா? பீனுடைய நிலையில இருந்துட்டு எப்படி சொன்னாங்கிறத சொல்றாரு, ஓகேவா? இதுதான் கான்செப்ட். டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது சொன்ன விஷயம் அப்படியே இருக்கும், வார்த்தைகள் மாறாம அப்படியே இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா கருத்து வந்து ஒண்ணுதான், ஓகேவா? அந்த வார்த்தைகள் இல்லாம யாரு சொல்றாங்களோ அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும், இதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்கும், அதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்காது. ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு எப்படி மாறி இருக்கு, இன்டைரக்ட்ல இருந்து எப்படி டைரக்டுக்கு மாறி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் சென்டென்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கும்னா கமா இருக்கும், அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரு ஸ்பீக்கர்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இன் கொட்டேஷன் மார்க்ஸ்னா, ஸ்பீக்கர்னா யாருன்னா அந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ள இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்ல இப்படிதான் இருக்கும், ஓகேவா? அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும் பொழுது அது எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை தட், அதாவது இந்த கமாவும் இருக்காது, கொட்டேஷன் மார்க்ஸும் இருக்காது, இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் அதில் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ சேஸ் ஐ எம் ஹாப்பி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அதுதான் என்னுடைய அர்த்தம். இதில் சேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம்.
இதுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் கமா இருக்கு இல்லையா, ஸோ கமா இருக்குது. அப்புறம் ஐ எம் ஹாப்பிங்கிறது இன்னொருத்தவங்க சொன்னது, யார் ஹீ அப்படிங்கிறவர் சொன்னது. ஓகேவா, சொன்ன வார்த்தைகள் எதில் இருக்குன்னா கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்குது. இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது, ஹீ சேஸ் இது இல்லாமல் கமாவும் கொட்டேஷன் மார்க்ஸும் இல்லாமல் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ஆட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஐ எம் ஹாப்பிங்கிறது ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கமா அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் தட் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு 2 கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதை பாருங்கள். ஹீ சேஸ் இது ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு கொடுத்துருக்கேன். ஒரே சென்டென்ஸ், அதாவது ஹீ சேஸ் ஐ எம் ஹாப்பி. ஓகேவா, அவன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இந்த டைரக்ட் ஸ்பீச்லேயும் சரி இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் சரி இன்னொருத்தவங்க சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டைரெக்டாக அவர் சொன்னது ஐ எம் ஹாப்பி அது மட்டும்தான் இன்னொரு பர்சன் சொன்னது. அது டைரக்ட் ஸ்பீச்லேயும் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் இன்னொரு பர்சன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஹீ சேஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ ஹீ சேஸ்னா இன்னொரு யாரோ அவன் சொன்னது. ஓகேவா, அதை இன்னொருத்தவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஹீ சேஸ் ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது இதில் இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சேஸ் அப்படிங்கிறது என்ன, சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்த சேஸ் தான் இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசுபவர் அவர் என்ன சொன்னாரோ அதில் ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கிறது. பேச்சை குறிக்கக்கூடிய வினைச்சொல் அப்படிங்கிறது. சேஸ்னா என்ன, சொல்கிறது. ஓகேவா, அதுவே சட்டுன்னு இருக்கலாம், இல்லை டோல்டுன்னு இருக்கலாம். இது எல்லாமே ரிப்போர்ட்டிங் வேர்ப் தான். ஓகேவா, ஸோ அந்த சொன்ன விஷயத்துக்கு முன்னாடி இது இருக்கும். சொன்னான் இல்லை சொல்கிறான்ங்கிறதுக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கிறது. ஓகேவா, இது சொன்ன விஷயம் இதில் இருக்குது, கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்குது. ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் கமா இருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது, ஹீ சேஸ் அதுக்கப்புறம் தட் இருக்குது, ஹீ ஈஸ் ஹாப்பி அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா, ஐ அப்படிங்கிறது ஹீயா மாறிடுச்சு. ஏன்னா இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தைகள் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொன்னான் அப்படின்னு மாறிடுது. ஓகேவா, ஸோ அதுதான் எப்படி அப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம். ஐங்கிறது ஹீயா மாறிடுச்சு. ஸோ ஹீ அப்படின்னு வந்ததுனால இங்கே ஈஸ் தான் வரும். ஐ இருக்கிறதுனால அங்கே ஆம்னு இருந்துச்சு, இங்கே ஹீ இருக்கிறதுனால ஈஸ் வரும். அதுக்குமா ஹாப்பி. ஓகேவா, ஸோ இதுதான். அடுத்த எக்ஸாம்பிள் 2 பாருங்க. அதே தான், ஆனால் இங்கே சேங்கிறத மாற்றி சட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது சேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, சட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. ஹீ செட் ஐ எம் ஹாப்பி, ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ அது எப்படி மாறுது, ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பி. இங்கே ஐ அப்படிங்கிறது ஹீயா மாறிடுச்சு. ஹீயா இருக்கிறதுனால அது என்னவா இருக்கு அப்படின்னா வாஸா மாறிடுச்சு. இங்கே ஏன் இது பாஸ்ட் டென்ஸ்ல மாறுது அப்படின்னா, ஆல்ரெடி ஐ எம் ஹாப்பின்னு இருக்கிறது ஹீ இஸ் ஹாப்பின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் செகண்ட் எக்ஸாம்பிளில் மட்டும் ஏன் ஐ எம் ஹாப்பிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத ஹீ வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் மாறுது அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் தான் காரணம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய டென்ஸ் காலம் மாறாது. ஓகேவா, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 2ல் சட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும் பொழுது நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன மாறும் அப்படின்னா, அதாவது அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறணும், பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது எப்படி மாறுங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிறது என்னன்னா, ஹீ செட் ஐ எம் ஹாப்பிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ அது சட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால சட் அப்படிங்கிறது கிடையாது. ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன இருந்தாலும் அது பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கோ அதிலிருந்து மாறும். ஓகேவா, இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அது எப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஓகேவா, ஸோ அதனால தான் ஹீ வாஸ் ஹாப்பி அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கு என்னென்ன ரூல் தான் நம்ம அடுத்தடுத்தது பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இந்த வேர்ட்ஸ் தான் வரும். ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கலாம்னா சேஸ், செட், டோல்டாக இருக்கலாம். கொஷினுக்கு என்னவா இருக்கலாம்னா ஆஸ்கட் அப்படின்னு வரும். இம்பரேட்டிவ் அப்படின்னு என்ன, கட்டளை இடக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதுதான் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது. அது கமாண்டடாக இருக்கலாம், ஆர்டர்டாக இருக்கலாம், அட்வைஸ்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு வரப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த சொல்றது, கூற்றுன்னு சொல்லுவோம். அதுதான்
சே சேஸ் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். செட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டோல்டு அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இந்த மூணும். கொஸ்டினா வரப்ப அது வந்து ஆஸ்க்டு அப்படின்னு இருக்கலாம். அதாவது ஆஸ்க்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். கமாண்டட், ஆர்டர்டு, அட்வைஸ்டு இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருந்தாலும் டைரக்ட் ஸ்பீச்ல ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கானது மட்டும்தான் இது. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்ல சே அப்படின்னு இருக்குன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி அது மாறும்னா சேம் தான் இருக்கும். ஓகேவா? அதுவே சேஸ் அப்படின்னு இருந்தாலும் சேஸ் தான் இருக்கும். இதுல ரெண்டு என்ன வித்தியாசம்னா எஸ் மட்டும் அதுல ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சட் அப்படிங்கிறது சட்டா தான் இருக்கும். சட் டு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது டோல்டு அப்படின்னு மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேன்னு இருந்தா அது சே, டைரக்ட் ஸ்பீச்ல சே தான். அப்படியே வந்து மாத்திக்க வேண்டியதான். சேஸ்ட் இருந்தாலும் டைரக்ட் ஸ்பீச்ல சேஸ் தான். இன்டைரக்ட் ஸ்பீச்ல சட்னு இருந்தாலும் டைரக்ட் ஸ்பீச்ல சட் தான். இன்டைரக்ட் ஸ்பீச்ல டோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது சட் டு அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கானது. ஓகேவா? நான் சொன்ன இல்லையா சில ரூல்ஸ் இருக்கு, அப்பதான் வந்து ரிப்போர்ட் ஸ்பீச்ல டென்ஸ் மாறும். அந்த ரூல்ஸ் தான் இது. என்னென்ன ரூல்ஸ்னு பாருங்க. இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்ல ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருந்துச்சு. பிரசன்ட் டென்ஸ்ல என்ன, சே சேஸ் இது ரெண்டு தான். ஓகேவா? ஸோ டெல்ஸ் கூட இருக்கலாம், சில டைம்லாம் இருக்கலாம். நம்ம பெரும்பாலும் வந்து சே சேஸ் இது ரெண்டு தான் இருக்கும். அது பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்ல அது டைரக்ட் ஸ்பீச்லயா இருக்கட்டும், இன்டைரக்ட் ஸ்பீச்லயா இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும், பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிப்போர்ட் பண்றோம் இல்லையா, அது ஒருத்தவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோம் இல்லையா, ரிப்போர்ட் பண்றோம், எடுத்துரைக்கிறோம் இல்லையா, அதுதான் ரிப்போர்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. அதாவது ஐ எம் ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பிங், அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறாது, டென்ஸ் வந்து மாறாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை ரிப்போர்ட் பண்றப்போ, அதாவது எப்போதுமே உண்மையா இருக்கும் இல்லையா, அந்த சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், அறிவியல் உண்மைகள், நிலையான உண்மைகள்லாம் சொல்லுவாங்களே, அது வந்து எந்த காலத்துக்குமே எந்த ஒரு காலத்துக்கும் மாறாத உண்மைகள்லாம் நம்ம சொல்றப்பையும் வந்து டென்ஸ் வந்து மாறாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ், இந்த டென்சஸ் இன் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சேஞ்ச். இதுதான் முக்கியம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா, அதாவது பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, சட்டோ இல்லை சட் டுவோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அது என்னென்ன டென்ஸ் தான் நம்ம அடுத்தது பார்க்கலாம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா மட்டும்தான். மற்றபடி ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயோ, அதாவது சேஸ் இந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை வந்து யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க எப்போதுமே உண்மையா இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எப்போதுமே மாறாது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றப்போ அதுக்கெல்லாம் காலம் மாற தேவையில்லை, டென்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் டென்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசென்ட் சிம்பிள் எல்லாமே ஒண்ணுதான். சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன, தமிழ்ல நிகழ்காலம். ஓகேவா? ஸோ அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது கடந்த காலமா மாறும். ஓகேவா? அதாவது சிம்பிள் பாஸ்டா மாறும். அதுவே ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னு இருந்துச்சு, அதாவது தமிழ்ல வந்து தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? மாறும். அதுவே ப்ரெசென்ட் பர்ஃபெக்டா இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்சஸ் தான் இதுல வந்து மாற்றமே கிடையாது. சிம்பிள் ப்ரெசென்ட்னா சிம்பிள் பாஸ்ட் தான், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் தான். இதுல வந்து சேஞ்சே கிடையாது. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன, சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்துச்சுன்னா அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? அதுவே டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்காது, இருக்கும். அதுல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருந்துச்சுன்னா அது மாற்ற தேவையில்லை, எந்த டென்ஸ்க்கும் மாற்ற தேவையில்லை, நோ சேஞ்ச். ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான், அதையும் நம்ம வந்து வேற டென்ஸ்க்கு மாற்ற தேவையில்லை, இதே தான் இருக்கும். நோ சேஞ்ச்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா தான் இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா தான் இருக்கும். இதுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது.
அடுத்தது மாடல் வெர்ப்ஸ்க்கான சேஞ்சஸ். ஓகே, மாடல் வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான சேஞ்சஸ் என்னென்னா டைரக்ட் ஸ்பீச்சில் வில் ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸும் அதாவது நிகழ்காலமும் கடந்த காலம் பார்த்தாச்சு. இப்போ சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வில் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் எப்படி மாறும்னா வுட் அப்படின்னு மாறும். இது வந்து நீங்கள் மாடல் வெர்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்குரியதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். வில் அப்படிங்கிறது வந்து வுட்டாக மாறும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கேன் அப்படிங்கிறது குட்டாக இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்சில் ஷல்னு இருந்துச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது வுட்டாகவும் மாறலாம், ஷுட்டாகவும் மாறலாம். மே அப்படிங்கிறது மைட்டாக மாறலாம். மஸ்ட் அப்படிங்கிறது ஹேட் டூன்னு மாற்றலாம், இல்லை மஸ்ட் அப்படின்னு மாற்றலாம். ஓகேவா. ஸோ இந்த மஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹேட் டூவாகவும் சேஞ்ச் ஆகும், மஸ்ட் ஆகவும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எந்தெந்த வெர்ப்ஸ் வந்து மாடல் வெர்ப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு இருக்கிறதா. ஓகேவா. ஸோ வுட்டு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வுட்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் வுட்டாக தான் இருக்கும். அதுவே டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து குட்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் குட்டாக தான் இருக்கும். அதுவே டைரக்ட் ஸ்பீச்சில் ஷுடுன்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் ஷுடுன்னு தான் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் மைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது இன்டைரக்ட்லியும் மைட் அப்படின்னு தான் இருக்கும். இந்தந்த வேர்ப்ஸ்லாம் மாறாது. ஓகேவா. ஏற்கனவே சொன்னது தான் வந்து மாறும், இந்த மாடல் வேர்ப்ஸ்லாம் மாறாது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது முக்கியம், டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நவ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது தென் அப்படிங்கிற வேர்டாவோ இல்லை அட் த டைம் அப்படின்னா மாறும். ஓகேவா. நவ் அப்படிங்கிறது தென்னோ இல்லை அட் த டைம் அப்படின்னு மாறும். எஸ்டர்டே அப்படிங்கிறது த டே பிஃபோர் இல்லைன்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறும். ஓகேவா. டுடே அப்படிங்கிறது தட் டேன்னு வரும். டுமாரோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே, த ஃபாலோவிங் டே அப்படின்னு மாறும். லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது இந்த நைட் பிஃபோர் இல்லைனா த ப்ரீவியஸ் நைட், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துக்கிறதுல வந்து நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த உங்கள் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கோ ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நீங்கள் தென் எழுதினாலும் ரைட் தான், அட் த டைமில் எழுதினாலும் ரைட் தான், டே பிஃபோர்னு எழுதினாலும் ரைட் தான், ப்ரீவியஸ் டே அப்படின்னு எழுதினாலும் ரைட் தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் அப்படின்னு இருந்துச்சு அந்த வீக் பிஃபோர் இல்லை ப்ரீவியஸ் வீக். ஓகேவா. யகோ அப்படிங்கிற வார்த்தை பிஃபோர் அப்படின்னு மாறும். திஸ் அப்படிங்கிற வார்த்தை தட் அப்படின்னு மாறும். தீஸ் அப்படிங்கிறது தோஸ்னு மாறும். ஹியர் அப்படிங்கிறது தேர்னு மாறும். இது எல்லாமே டைம், அதாவது நேரத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ திஸ்னா இது, தட்னா அது, தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள், ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீக்னா என்ன, கடந்த வாரம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த வீக் பிஃபோர், முந்தின வாரம்னு சொல்லுவோம். இல்லை ப்ரீவியஸ்னாலும் முந்தின வாரம் தான், எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிளர் காலம் எதுக்கு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரொனவுனாக இருக்குது அப்படின்னா, அதாவது இது வந்து ப்ரொனவுன் சேஞ்சஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஐயா இருக்கா, ஸோ அப்போ வந்து ஹீயா இருக்கும், ஷீயா மாற்றணும் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். நீங்கள் வந்து அதை நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஹீ சே இல்லை ஹீ செட் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஸோ ஹீங்கிறது இங்கே சப்ஜெக்ட், சேங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இன்டைரக்டுக்கு மாறும் பொழுது ஐ எம் ஹாப்பிங்கிறது ஹீ வாஸ் ஹாப்பி இல்லை ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னு மாறுச்சு இல்லையா. ஸோ ஐங்கிற வார்த்தை ஹீயா மாறுச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரூல் தான் இது. ஓகேவா. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது சஹி அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டிங் வெர்ப், அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், சட்டாக இருக்கலாம், சேஸாக இருக்கலாம், சேஸ் டூ டெல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து செட் இல்லைனா சே, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சேஸ் டூவும் டெல்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ஹீ செட் அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க டைரக்ட் ஸ்பீச்சில். அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது ஐங்கிறது ஹீயாக மாறும். ஐயை எடுத்துட்டு ஹீ நீங்கள் போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ தட்டுக்கு அப்புறம் ஐ இருக்கும், சாரி ஐங்கிறது ஹீயாக மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறேன். அதுவே ஷீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷீக்கு அப்புறம் அது வந்து சும்மா ஒரு இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ்க்கு முன்னாடி ஹீயாக இருக்கோ இல்லை ஷீயாக இருக்குமாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா. அது என்ன ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸாக கூட இருக்கலாம். ஷீ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் இருக்குன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது ஐயா இருக்கிறது ஷீயாக மாறும்.
ஓகேவா. இந்த சென்டென்ஸில் ஹீ ஷீ அப்படிங்கிறதா மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து பாயா இல்லை கேலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நேமாக கூட இருக்கலாம், ராம், சீதா, ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போது நமக்கு என்ன முக்கியம், அந்த அந்த பர்சன் வந்து ஹீயா இல்லை ஷியான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நான் ப்ராக்கெட் கொடுத்து நான் ஹீயா ஷியாங்கிறத சொல்லியிருக்கேன். டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்குன்னா அது ஹீயா மாறுது, அவ்வளோதான் விஷயம், ஓகேவா. ஸோ ஐயா இங்கே வந்து அடுத்து ஷியா இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ஐயா இருக்குன்னா அடுத்து ஷியா மாறுது இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அதுவே ஹியா இருந்து சப்ஜெக்ட் வந்து ஹியா இருந்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்னு நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா மேலே இருக்கிறதா அதே தான் ஒரு ரிப்பீட்டடாக தான் வரும். நான் அது திரும்பி சொல்லாமல் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் ஸ்பீச்சில் மை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மை அப்படிங்கிற ப்ரொனவுன் வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது ஹிஸ் அப்படின்னு மாறிடணும். அதுவே சப்ஜெக்ட் வந்து ஷீ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சேவோ இல்லை சடோ இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச் ப்ரொனவுன் என்ன இருக்குது, மையா இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து மையா இருக்கிறது ஹர்ரா மாறும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தேவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் வி அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த விங்கிற வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச் ப்ரொனவுன் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது தேவா மாறும், விங்கிறது தேவா மாறும். அதே மாதிரி தேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச் ப்ரொனவுனில் அவர், டைரக்ட் ஸ்பீச்சில் அவர் அப்படிங்கிற ப்ரொனவுன் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து அந்த அவர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தேர் அப்படின்னு போட்டுடணும், ஓகேவா. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன, அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது, ஹியா இருக்கா, ஷியா இருக்கா, தேவா இருக்கா, இதை பார்த்துக்கணும். அப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வார்த்தை இருக்குது, ஐயா இருக்கா, மையா இருக்கா, வியா இருக்கலாம், அவரா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது மாற்றணும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது எப்படின்னா சட் டு மீ, ஹிம், ஹர், தெம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. டைரக்ட் ஸ்பீச்சில் இது வந்து முன்னாடி பார்த்தது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸுக்கு அப்புறம் பிறகு என்ன, மீயா, ஹிம்மா, ஹர்ரா, இந்த மாதிரி இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் எல்லாமே வந்து யூன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீயா, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, சட் டு மீ, என்னிடம் சொன்னான், யூ ஆர், எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், யூ ஆர் லேட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது எப்படி வரும், ஓகேவா. ஸோ ஹியா இருக்கு, அது வந்து யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஹீ சட் டூங்கிறது டோல்டா மாதிரி, ஹீ டோல்டு மீ ஐ வாஸ் லேட்னு வரும். ஸோ இப்போது சட் டு மீ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் ப்ரொனவுன் யூஆ இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது எப்படி மாறும்னா யூஆ இருக்கிறது ஐயா மாறும். அதுவே சட் டு ஹிம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா யூக்கு பதில் ஹியா மாறும், ஓகேவா. அதுவே சட் டு ஹர் அப்படின்னு இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் யூன்னு இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது ஷீ அப்படின்னு மாறும், ஓகேவா. சட் டு தெம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் யூவா இருக்கிறது தேவா மாறும். அதுக்கப்புறமா சட் அப்படின்னு மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எந்த ஆப்ஜெக்டும் இல்லை, யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க டைரக்ட் ஸ்பீச்சில், அது வந்து ஐ தான், ஓகேவா. ஸோ ஐங்கிற வார்த்தை தான் வந்து யூக்கு பதிலாக மாறும். அது வந்து அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அதாவது பாயாக இருக்கலாம், கேலாக இருக்கலாம், அது வந்து விஷயம் இல்லை, ஐங்கிற ப்ரொனவுனுக்கு மாறும், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஹீ இல்லை ஷீ இல்லை தே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவே டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ ஷீ தே அப்படின்னு இருந்தாலும் அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் எப்படி இருக்குன்னா ஹீ ஷீ தே தான் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ஹீ செட், ஹீ வாஸ் லேட் அப்படின்னு இருந்துச்சுனாலும் அதே மாதிரி தான் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் இருக்கும், ஹீன்னு தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணிடுங்க. இது எல்லாமே அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோலே ஃபஸ்ட் டைப்ல இருக்கலாம். ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி ஹியா இருக்கா ஷியா இருக்கா அதை பாருங்கள். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில் அது என்ன வார்த்தையாக இருக்குது, ஓகேவா. டைரக்ட் ஸ்பீச்சில் அது எப்படி இருக்குது அதை நம்ம ஐயா இருந்துச்சுன்னா ஹியா மாத்திரமா ஷியா மாத்திரமா, ஸோ ஹீஸா வருமா ஹர்ரா வருமா, இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேவா. அடுத்தது
யார்கிட்ட சொன்னாங்கிறத பார்த்தோம். said to me, said to herன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ்க்கு அப்புறம் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படி வரும். இது வந்து சட்டுக்கு முன்னாடி, அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் டேபிளர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ இருக்குது அப்படின்னா அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ தான் இருக்கும். ஷீனா ஷீ தான், தேனா தே தான். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம படித்தாச்சு இல்லையா. அதுதான் வந்து கான்செப்ட் தான் முக்கியமே. ஓகே, அது எல்லாமே படித்தாச்சு. ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கான டெஃபினேஷனுக்காக என்ன வந்து அதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் படிங்க. we can narrate spoken words in 2 ways, direct and indirect speech. அது என்ன அப்படின்னா we can narrate spoken words என்ன, பேசிய வார்த்தைகள் இல்லையா. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வந்து நம்ம வந்து 2 விதத்தில் 2 வழியில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். அதாவது என்னன்னா டைரக்ட் ஸ்பீச் என்ன பண்ணோம்னா ரிப்பீட் பண்ணோம். எதை திரும்ப சொல்லும் அப்படின்னா பேசினாங்க இல்லையா. ஸ்பீக்கர்னா என்ன, பேசுபவர். யாரு சொன்னாங்களோ அவர்களுடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைகள், சரியான வார்த்தைகளை திரும்ப சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்வே சம்திங் தட் ஹாஸ் பீன் செட் வித்தவுட் யூசிங் த ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதுதான் அது என்ன ரிப்போர்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒன்றத்தை வந்து கன்வே பண்ணும், சொல்லும். அது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னதை சொல்கிறது தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஆனால் இதில் என்ன இருக்காதுன்னா சொன்னவரனுடைய ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்காது. அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த சரியான வார்த்தைகள் இருக்காது. அதை பயன்படுத்தாமல் சொல்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது படிங்க. அடுத்த சென்டென்ஸ். when the reporting verb is in the present tense we do not make changes in the tense. ஆல்ரெடி சொல்லிட்டலையே இது வந்து ஒரு ரூல் அப்படின்னு. ரிப்போர்ட்டிங் verb வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு, அதாவது சேவோ இல்லை சேஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டென்ஸ் வந்து நம்ம மாற்ற தேவை. டென்ஸ் வந்து மாறாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் உமா சேஸ் ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது திஸ் கேன் பி ரிப்போர்ட்டட் ஆஸ் எப்படி மாறுது அப்படின்னா உமாங்கிறது உமா தான். ஓகேவா. ஸோ சேஸ்ங்கிறது சேஸ். இதில் எக்ஸாம்பிளுக்கு அதில் என்ன இருக்குது, ரிப்போர்ட்டிங் வெர்ப் எதில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம எந்த டென்ஸும் மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரொனவுனுக்கான டேபிளுக்கான படித்தோம் இல்லையா. அதை வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். உமாங்கிறவங்க கேர்ள், அப்போ ஷீ. ஓகேவா. ஸோ ஷீ சேஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஐங்கிற வார்த்தை இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் ஐன்னு இருக்கா. ஸோ ஐங்கிற வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும் பொழுது தட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஷீ அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ தட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வரும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் இருக்கும். அங்கே ஐன்னு இருக்கிறது ஷீயாக மாறுது. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த டேபிளேஷனை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா. ஸோ டேபிளர் காலமாக நான் கொடுத்துருப்பேன். ஐயா இருக்கிறது ஏன் அப்படிங்கிறது இங்கே வந்து உமா அப்படிங்கிறது கேலா இருக்கிறதுனால இங்கே வந்து ஷியா மாறுது. அதுவே வந்து வேற யாரோ ஒரு பாயா இருந்துச்சு அப்படின்னா ஐயா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், ஹியா மாறும். ஓகேவா. ஸோ ஷீ லைக்ஸ் சாக்லேட்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன, ஃபர்ஸ்ட்கான டைரக்ட் ஸ்பீச்சினுடைய அர்த்தம் என்னன்னா எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு உமா சொல்றா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதுவே இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுனா அவளுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு உமா சொல்கிறாள், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா. ஸோ ஐங்கிறது ஷியா மாறிடுச்சு. ஸோ அங்கே வந்து லைக் அப்படிங்கிறது ஐயா இருக்கிறதுனால எஸ் சேராமல் இருக்கு. இங்கே வந்து ஷீ இருக்கிறதுனால லைக்ஸ் அப்படின்னு மாறும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஐங்கிறது ஷியா மாறி இருக்கு, அவ்வளோதான் முக்கியம். ஓகேவா. ஷீங்கிறதுனால வந்து லைக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வெர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க. ஸ்டடி த ஃபாலோவிங் டேபிள் டு லேர்ன் ஹவு த tenses change when the reporting verb is in the past tense. ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு சொல்லிட்டேன். ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான டென்ஸ் வந்து எப்படி மாறுங்கிறது சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க, அதை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க. the word said can be replaced by one which expresses a more precise shade of meaning, explained, declared, agreed, conveyed, told, argued, etc. அதாவது சட் அப்படிங்கிற வார்த்தையை
இந்த மாதிரியும் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது சட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன்டு, டிக்ளேர்டு, அக்ரீடு, கன்வேடு இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே சட் அப்படிங்கிறதும் வந்து சேம் தான். ஆனால் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இப்போ எக்ஸ்பிளைன்னா என்ன, ஒருத்தவங்க வந்து விளக்கி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளைன்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அக்ரீடு அப்படிங்கிறது என்ன, ஒப்புக்கொண்டாங்க, ஏதோ ஒன்று வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அக்ரீடு. இது எல்லாமே சட்டுக்கான அர்த்தம் தாங்கிறாங்க. சட்டு, இந்த சட்டுக்கு பதிலாக இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இந்த டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன சேஞ்சஸ் பார்த்தாச்சு, என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இம்பரேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கானது மட்டும் தான். ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேபிளை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்டுக்கான சென்டென்ஸ். ஓகேவா, ஸோ இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும்னா, சிந்து செட் ஐ பிளே செஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து எப்படி வந்து இன்டைரக்டுக்கு மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, சிந்து செட் ஐ பிளே செஸ், நான் செஸ் விளையாடுகிறேன் அப்படின்னு சிந்து சொன்னாள். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம் இல்லையா. ஓகே, இதில் என்னென்ன பார்க்கணும், சப்ஜெக்ட் என்ன, சிந்து. ஸோ அப்போ அது வந்து என்ன, கேர்ள், அப்போ ஷீ. ஓகேவா, அடுத்து சட் அப்படிங்கிறது என்ன, ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது எந்த டென்ஸில் இருக்குது, சட் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ அப்படின்னாலே அதனுடைய டென்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சேஞ்சஸ். கண்டிப்பாக என்ன ஆகும்னா டென்ஸ் வந்து மாறும். இப்போ டென்ஸ் மாற்றுறதுக்கு அது என்ன டென்ஸில் இருக்குது, அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸில் இருக்குங்கிறத பார்க்கணும். ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது என்ன, ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது நிகழ்காலத்தில் இருக்குது. ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தாச்சு. ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது அப்படின்னா அது வந்து பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் எந்த டென்ஸில் இருக்குது, ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் இருக்கா, அதான் இங்கே சட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போது அது வந்து இந்த ரிப்போர்ட் ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அது வந்து இதில் இருக்குது, ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. அப்போது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எதில் மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் மாற்றும், பாஸ்ட் சிம்பிளில் மாற்றும். ஸோ அப்போ என்னென்னு பாருங்கள், சிந்து செட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும், சிந்து செட். இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே சேரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஐ அப்படிங்கிற வார்த்தை ஷீயாக மாறுது. ஏன் ஷீயாக மாறுது, ஏற்கனவே பார்த்தாச்சு. சிந்து அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட்னா ஷீ அப்படிங்கிறது, அவள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அது வந்து எப்படி மாறும், ஷீன்னு தான் மாறும். ஸோ ஷீ. ஓகே, மாறிடுச்சு. ப்ளே அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இல்லையா. ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பா, ப்ளேவினுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்ன, பிளேடு. அவ்வளோதான் விஷயம். ஸோ ப்ளே இங்கே பிளேடு. ஓகேவா, வேர்பு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன வேர்பு வந்து, பிளேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன, பாஸ்ட் டென்ஸ் தான் தேவை. ஸோ பிளேவினுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்னன்னா பிளேடு. ஐங்கிறது ஷீயாக மாறிடுச்சு. செஸ் அதுதான், ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ ஈஸியாக புரியுதா கான்செப்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் புக்கில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன, தமிழில் வந்து தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நடந்துருக்கு இல்லையா, ஸோ இப்போது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடியதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது எது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது அதனுடைய டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜெயஸ்ரீ செட் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், ஜெயஸ்ரீ சொன்னாள். சட்டுங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. நான் ஸ்கூலில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, யார், ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க.
ஓகேவா. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து வர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், அது முக்கியம். ஓகேவா. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இன்டைரக்ட்டுக்கு நம்ம மாற்றுறோம், அதுக்கு என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்குறோம். சட்டுன்னு இருக்குது, அப்போது அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னு இருக்கிறதுனால நம்ம டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். டென்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்கூல், அது எதில் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துச்சுனாலே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாறும்பொழுது அது எப்படி மாறுது, ஜெயஸ்ரீ said. ஸோ இன்டைரக்டுக்கு மாறும்பொழுது தட் அப்படின்னு வரும், தட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல் அப்படின்னு மாறுது. ஓகேவா. ஸோ இது வந்து தட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இன்டைரக்டுக்கு மாற்றும் பொழுது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் வரும். அதுக்கப்புறம் ஷீ வந்து எப்படி வந்துச்சு, ஜெயஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு கேர்ள். ஓகேவா. ஸோ அவள். ஸோ அதுக்கப்புறம் சட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ அப்படின்னு இருக்குது. ஓகே. டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்குது. அப்போது இன்டைரக்டுக்கு மாறும்பொழுது இந்த ஐ வந்து ஷீயா மாறும். அதுதான் முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் வந்துச்சு இல்லையா. ஸோ அதே தான் வந்து ஆல்ரெடி டேபிளையும் பார்த்தாச்சு. ஐயா இருக்கிறது ஷீயா மாறுது. எப்படின்னா இங்கே ஜெயஸ்ரீ அப்படிங்கிறது கேலா இருக்கிறதுனால, அவ்வளோதான். இப்போது ஷீ பாஸ்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால வாஸ் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல் அப்படின்னு மாறுது. ஓகேவா. சின்னதாக ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்னன்னு சின்னதாக ஒரு சொல்லிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே வர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா. அதாவது ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதான் ஒர்க்கிங். சிங் ப்ளஸ் ஐஎன்ஜி, சிங்கிங், டான்சிங், இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆமோ, ஈஸோ, ஆரோ வரும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஆமோ, ஈஸோ, ஆரோ மூணுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஆம் எப்போ வரும் அப்படின்னா ஐ இருந்துச்சுன்னா ஆம் வரும். ஈஸ் எப்போ வரும் அப்படின்னா சிங்குலர் நவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பர்சனையோ இல்லை ஒரே ஒரு பொருளோ வரும்பொழுது ஈஸ் வரும். ஓகேவா. ஆர் எப்போ வரும் அப்படின்னா நிறைய பர்சன்ஸையோ இல்லை வந்து நிறைய பொருளையோ சொல்கிறப்போ ஆர் வரும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்து எப்போ வரும், பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி வரும் அப்படின்னா வாஸோ, அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு இல்லையா. ஸோ ஒர்க்கிங், டான்சிங் சொல்லியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா வாஸோ வேற இருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸில். வாஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளை குறிக்கிறப்போ, அதாவது ஒரே ஒரு பர்சன், அது வந்து ஷியா இருக்கலாம், ஹியா இருக்கலாம், இல்லை நேமா கூட இருக்கலாம். ஒரே ஒரு பர்சனையோ இல்லை வந்து ஒரே ஒரு பொருளையோ பற்றி குறிக்கிறப்போ வாஸ் வரும். வேர் வந்து எப்போ வரும் அப்படின்னா நிறைய பர்சனையும் நிறைய நபர்களையும் நிறைய பொருளையும் குறிக்கிறப்ப வேறு வரும், அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து முக்கியம். இது வந்து நமக்கு தெரியறதுக்காக டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் தெரியறதுக்காக சொன்னேன். ஓகேவா. ஸோ இதுக்கு அது முக்கியம் இல்லை, உங்களுக்கு டென்ஸ் புரிஞ்சிருச்சு தெரியும் அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். ஓகேவா. மேலே வந்து ஐ இருக்கிறதுனால ஆம் ஒர்க்கிங்னு இருக்குது, கீழே வந்து இன்டைரக்டில் ஷீ இருக்கிறதுனால வாஸ் ஒர்க்கிங்னு இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள் இது எல்லாமே ஒன்று தான். பாஸ்ட் சிம்பிளாக என்ன அப்படின்னா தமிழில் கடந்த காலம், இறந்த காலம், அதுதான் வந்து பாஸ்ட் சிம்பிள். ஓகேவா. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் அதனுடைய சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி said ஐ பாட் எ கார். இதனுடைய அர்த்தம் என்ன, நான் கார் வாங்கினேன் என்று மணி சொன்னான். எப்படி வந்து இது வந்து பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வர்பு தான் முக்கியம். ஓகேவா. பாட் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் டென்ஸினுடைய வர்பு. எதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்புனா பை சொல்லுவோம் இல்லையா, பைனா என்ன, வாங்குதல். ஓகேவா. ஸோ பை அப்படின்னுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்பு தான் பாட். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்க்கணும், வர்பு தான் பார்க்கணும். டென்ஸ்னாலே நம்ம டென்ஸ் வந்து மாறி இருக்குங்கிறத எப்படி பார்க்கணும், வர்பை வச்சு தான். ஓகேவா. ஸோ ஐ பாட் ஏ கார் அப்படின்னா நான் என்ன வாங்கினேன், கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார், மணி சொன்னார். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறப்போ ரிப்போர்ட்டிங் வெர்ப் பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் சட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் டென்ஸை. பாஸ்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்திரம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இன்னொரு டென்ஸ். என்ன டென்ஸ் அப்படின்னா அது வந்து என்ன டென்ஸ்னு சொல்கிறத விட அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வர்பனுடைய ஸ்ட்ரக்சர் ஹேட் இருக்கும், அது கூட சேர்ந்து ஹேட் ப்ளஸ் என்ன வர்போ அதனுடைய அந்த சென்டென்ஸில் என்ன வர்ப் இருக்கும்
அந்த வர்பினுடைய V3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, V3 இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஃபார்மினுடைய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுடைய ஃபார்ம் இருக்கும். ஓகேவா, ஹேடு கூட என்ன வர்போ அதனுடைய, இப்போ பாட்னு இருக்கு அப்படின்னா பாட்னுடைய V3 ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ பாட்னுடையது பாட் தான். ஓகேவா, அதுதான் வந்து ஹேட் கூட இருக்கும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னுடைய ஸ்ட்ரக்சர். ஹேட் பிளஸ் V3 ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கடந்த கால என்ன சொல்லுவோம், சரி ஓகே, அது தமிழ் அர்த்தம் உங்களுக்கு வேணாம். V3நாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஓகே தான். மணி செட், இது எப்படி மாறுது, மணி செட் தட் அப்படின்னு மாறுது. கன்ஜங்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்கு. ஸோ ஐன்னு இருக்கு, அப்போ யாருன்னு பார்க்கணும். மணிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாய் இல்லையா, ஸோ அப்போ அது வந்து ஹீயா மாறுது, ஐங்கிறது ஹீயா மாறிடுச்சு. பாட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும்பொழுது ஹேடு பிளஸ் அது கூட பாட் அப்படின்னு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற கார் அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, V3 வெர்பு அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுவும் வந்து என்னன்னா பாட் தான். ஸோ அதான் இருக்கு, ஹேடுக்கு அப்புறம் இது இருக்கு. ஸோ இதுதான் மணி செட், அது அப்படியே இருக்கும். தட்டு வந்து ஆட் ஆகும், கமா இருக்கிற இடத்துல தட் வரும், இல்லை வந்து ரிப்போர்ட்டிங்க்கு அப்புறம் தட் வரும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். தட் வரும். ஐங்கிறது ஹியா மாதிரி இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால வர்பு எப்படி இருக்கு, ஹேடு பிளஸ் V3 ஃபார்ம் இருக்கு, ஹேடு பாட் இருக்கு, கார் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஏற்கனவே பார்த்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், டைரக்ட் ஸ்பீச்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்துச்சு பார்த்தோம், அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திரம். ஆனா இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறதே பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா, ஸோ அதை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஏற்கனவே அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். அதாவது இது வந்து கடந்த காலத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தப்போ அதுக்கு தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த சென்டென்ஸ் பாருங்க. மது செட் ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட், அதாவது நான் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன் என்று மது சொன்னார். ஓகேவா, இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா, ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறதுனால கமா இருக்கு, அது சொன்ன விஷயம் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ள இருக்கு. ஓகே, செட் ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ் பார்க்கணும் இல்லையா, ரிப்போர்ட்டிங் வெர்பை பார்த்தா என்ன அது எப்படி இருக்கு அப்படின்னா செட் அப்படின்னு இருக்கு, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ டென்ஸ் வந்து மாத்தி ஆகணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னு இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுல மாத்திரம், அந்த டென்ஸ் தான் மாத்திரம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஹேட் பிளஸ் அது கூட V3 வெர்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹேட் இருக்கும், அது கூட பீன் இருக்கும், பிளஸ் அது கூட கண்டினியூஸ் இருக்கிறதுனால அந்த வர்பு கூட ING ஃபார்ம் இருக்கும், அவ்வளவுதான். ஹேடு பீன் பிளஸ் வர்ப் கூட ING இருக்கும், அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இன்டெரக்ட் ஸ்பீச்சா மாறும்பொழுது மது செட் அப்படிதான் இருக்கும், தட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயா இருக்கிறது இங்க இன்டெரக்ட் மாறும்போது ஷியா மாறுது. ஏன் அப்படின்னா மதுங்கிறது கேலா இருக்கிறதுனால ஷியா மாறுது. இங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால வெர்ப் ஹேட் பீன். வாக்கிங் அப்படிங்கிறது என்ன, அது ஆல்ரெடி வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு, வெர்ப் கூட வாக் பிளஸ் ING இருக்கு, ஸோ அதே தான் வாக்கிங். பேலன்ஸ் ரிமைனிங் அலாங் த ஸ்ட்ரீட் இருக்கிறதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன மாறும் அப்படின்னா கன்ஜங்ஷன் ஆட் ஆகும், தட் அப்படிங்கிறது ஆட் ஆகும், அப்புறம் ஐங்கிறது ஷியா மாறி இருக்கு, அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான வெர்ப் மாறி இருக்கு, ஹேட் பீன் வாக்கிங் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ், அது கூட V3 ஃபார்ம் இருக்கும். ஓகேவா, வர்பு அதாவது வர்பினுடைய ஃபார்ம் சொல்றேன், வர்பினுடைய வடிவத்தை சொல்றேன் நான். ஓகேவா, ஸோ இங்க என்ன இருக்கு, ஷேகர் செட் ஐ ஹாவ் நாட் சீன் ஹேர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இங்க வந்து ஹேவ் பக்கத்துல வந்து N'(T) அப்படின்னா நாட்னுடைய கான்ட்ராக்ஷன் சுருக்கம் தான் இது. ஓகேவா, ஸோ அது வந்து ஹேவ் நாட், அதுதான் வந்து ஹேவின்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ ஹேவின்ட் சீன் ஹேர், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அவளை பார்க்கவில்லை. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா, ஸோ அதுதான் ரீசெண்டாக இப்போ சமீபமாக நான் வந்து பார்க்கல, அவளை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஷேகர் செட் ஐ ஹாவ் நாட் சீன் ஹேர்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய யூசஸ் வந்து நிறைய இருக்கு. நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுங்கிறது நிறைய இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸினுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலை என்னன்னா, ஐ ஹாவ் நாட் சீன் ஹர்னா தற்போது இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சூழல் தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும் அப்படின்னா சட் அப்படிங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸ் வர்பு. ஸோ அப்போ ரிப்போர்ட்டிங் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றணும். ஆல்ரெடி பார்த்து சொல்லிட்டேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹேட் இருக்கும், அது கூட வர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் இருக்கும், V3 இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது வேணாலும் சொல்லலாம். நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஷேக்கர் அப்படிதான் இருக்கு, சட் அப்படிதான் இருக்கு, தட் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகுது. இங்க வந்து ஐ அப்படின்னு இருக்கிறது ஹியா மாறுது. ஏன் அப்படின்னா ஷேக்கர் பாய்ங்கிறதுனால இங்க வந்து என்ன, ஷேக்கர் வந்து பாய்ங்கிறதுனால இங்க வந்து ஹியா மாறுது. ஸோ அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹேடு நாட், அதே தான். நாட் வந்து சேஞ்ச் இல்லை, ஏன்னா பார்க்கவில்லைன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால வந்து நெகட்டிவ்க்காக வந்து நாட் வருது. சீன் அப்படிங்கிறது என்னன்னா சி அப்படின்னு சொல்றோம், SEE பார்க்குது. ஸோ அதனுடைய தேர்ட் ஃபார்ம் தான் சீன் அப்படிங்கிறது. சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வர்பு, SAWங்கிறது பாஸ்ட் வர்பு. அதுக்கப்புறம் V3 அதாவது வர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் தான் இந்த என் சேர்ந்து இந்த சீன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் பெருசாலாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த டென்ஸ் தெரியல அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரக்சரை, நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எந்த டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்படி மாற்றணுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொனவுன் முக்கியம். ஐயா இருக்கிறது ஹியா மாறுமா, ஷியாங்கிறது முக்கியம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஹேடு ப்ளஸ் அது கூட என்ன வர்பு இருக்கோ அதனுடைய தேர்ட் ஃபார்ம் V3 வர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, விஜய் said I had taken swimming lessons long ago. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி ஸ்விம்மிங் லெசன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு விஜய் சொன்னான். அதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டெரக்டா மாத்துறதுக்கு said அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பு பார்க்கணும். இங்கே என்ன இருக்கு, சட் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் அது என்ன டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸாக இருந்தால் அது வந்து நம்ம மாற்ற வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட், இல்லைனா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டெரக்டுக்கு மாறும்பொழுது அதை மாற்ற தேவையில்லை, டென்ஸ் வந்து அதே டென்ஸே இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். ஓகேவா? இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பாருங்க. டென்ஸ் எல்லாம் மாற்ற வேணாம், மற்றபடி ப்ரொனவுன் மாற்றணும். விஜய் செட் அப்படிங்கிறது அதே தான். ஓகே, விஜய் சொன்னான் என்ன, அது கமா ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வரும், சேருது. ஓகே, தட். ஸோ ஐ அப்படிங்கிறது இங்கே விஜய் அப்படிங்கிறதுனால இங்கே ஹீயா மாறுது இல்லையா. ஸோ ஹீ, அதுக்கப்புறம் ஹேட் டேக்கன்லாம் அதே தான், ஸ்விம்மிங் லெசன்ஸ்லாம் அதே தான். இந்த எகோ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பிஃபோர் அப்படின்னு மாறும். ஏற்கனவே டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் என்னென்ன வார்த்தைகள் எப்படி மாறும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா, இது வந்து எகோ அப்படின்னு இருந்துச்சு, டைரக்ட் ஸ்பீச்சில் எகோன்னு இருந்துச்சு அப்படின்னா இன்டெரக்ட்ல மாறும்பொழுது பிஃபோர் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? திரும்பியும் சொல்கிறேன், டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதும் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதும் வேற ஒருத்தவங்க சொல்கிறத வேற ஒருத்தவங்க சொல்கிறதான். ஓகேவா? ரெண்டுமே வந்து வேற இன்னொருத்தவங்க சொல்கிறதான். ஆனால் டைரக்ட் ஸ்பீச்சில் அவங்க சொன்னவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்கிறதா டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த கருத்தை மட்டும் எடுத்துட்டு வேற வார்த்தைகள் இருக்கும். இப்போ இதுலேயே எடுத்துக்கோங்களேன், ஐ ஹேட் டேக்கன் ஸ்விம்மிங் லெசன்ஸ் லாங் ago அப்படின்னா விஜய் சொன்னா நான் ஸ்விம்மிங் லெசன்ஸ் வந்து முன்னாடி எடுத்தேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ விஜய் சொன்னது, ஆனால் விஜய் சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் விஜய் said that he had taken. ஸோ விஜய் சொன்னா அவன் முன்னாடி ஸ்விம்மிங் லெசன்ஸ் எடுப்பான்னு சொன்னான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எடுத்ததாக சொன்னான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நான் இருக்கிறது அவன்னு மாறுது, அவ்வளோதான். ஓகேவா? இதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஃபியூச்சர் சிம்பிளாக இருக்குது, அதாவது எதிர்காலம். ஓகேவா? ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம். அதில் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது அப்படின்னா, சுந்தர் said to me I will see you later அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சுந்தர், இதனுடைய தமிழ் அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சுந்தர் என்னிடம் சொன்னான் நான் உன்னை பிறகு பார்க்கிறேன் என்று. ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? அதாவது
ஐ வில் see you later அப்படிங்கிறது யார் சொல்கிறா? சுந்தர் சொல்கிறது. ஓகேவா? நான் உன்னை பிறகு பார்க்கிறேன், பிறகு சந்திக்கிறேன், எந்த சூழல் இதுக்கு வந்து எந்த சூழல் வேணாலும் பொருந்தும். ஓகேவா? பிறகு பார்க்கிறேன் அதுவும் பொருந்தலாம், சந்திக்கிறேன் இதுவுமே பொருந்தலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சுந்தர் சொல்கிறதா ஐ வில் see you later. ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி மாறுது, இன்டெரக்டில் மாறுது அப்படின்னு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சட் அப்படிங்கிறத பார்க்கணும், ரிப்போர்ட்டிங் வெப்பை பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வெப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது வில் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபியூச்சர் சிம்பிள்னாலும் ஃபியூச்சர் டென்ஸ்னாலும் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை வந்து மாடல் வெப்னு எடுத்துட்டாலும் ஓகே தான். ஓகேவா? வில் அப்படிங்கிறது உட்டாக மாற்றணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, இப்போது சட் டூ அப்படின்னு இருக்குது. வெறும் சட்டில் சட் டூன்னு இருக்குது. ஸோ சட் டூ அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தாலே அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும்பொழுது டோல்டு அப்படின்னு மாறும். ஓகேவா? ஏற்கனவே ரிப்போர்ட்டிங் வெப் வந்து எப்படி மாறும்னு சொல்லிட்டேன். சேவாக இருந்தால் சே தான். வெறும் சட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா சட்டாக தான் இருக்கும் இன்டைரக்ட்லியும். பட் டூ அது கூட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டோல்டாக மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் மீன் இருக்குது. ஓகேவா? மீனா என்ன? என்னிடம். ஓகேவா? என்னிடம் சுந்தர் சொன்னான். இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாமே யாருக்கிட்ட சொன்னாங்கங்கிறது இருக்காது. சட்டு சே இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே மட்டும்தான் மீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகேவா? யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் வெப்க்கு அப்புறம் தட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போது யார்கிட்ட அவங்க சொன்னாங்கன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தட்டு வரும். தட் வந்து ஆட் பண்ணணும். இப்போது ஐ அப்படிங்கிறது சுந்தரை குறிக்குது. ஏன்னா சுந்தர் தானே சொன்னாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போது வரும். ஹியா மாறும். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஹியா மாறும். வில்லா இருக்கிறது வந்து உட்டா மாறும். சியா இருக்கிறது என்னன்னா சி தான். வில் அப்படிங்கிறது மட்டும் தான் உட்டா மாறும். ப்ரொனவுன் வந்து ஐயா இருக்கிறது ஹியா மாறி இருக்கு. இப்போது யுவா இருக்கிறது மியா மாறி இருக்கு. எப்படி அப்படின்னா உன்னை பிறகு பார்க்கிறேன் தானே சுந்தர் சொன்னாங்க. ஸோ அப்போது நான் என்கிட்ட சுந்தர் சொன்னாங்க, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறப்போ என்னை பார்ப்பதாக தானே நான் சொல்லுவேன். ஸோ அப்போது என்ன வரும் அப்படின்னா யூக்கு பதில் மீ வரும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் சொன்ன டேபிளில் இருக்காது இந்த வார்த்தை. யூவா இருக்கிறது ஏன் இப்போ மீயா மாறுது அப்படின்னா டோல்டு மீ அப்படின்னு இருக்குது இல்லையா? டோல்டு மீ அப்படின்னாலே என்னிடம் சொன்னான்னு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுறோம். அப்போ என்னிடம் சொன்னான்னா அப்போ நான் என்ன சொன்னாங்கிறது யார்கிட்ட சொன்னான்னா என்னிடம் தான். அப்போது ஹீ வுட் see me later. அவன் என்னை பிறகு பார்ப்பதாக சொன்னான். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து யூவா இருக்கிறது மீயா மாறுது. ஓகேவா? இதுவே வந்து யூன்னா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்காது. ஓகேவா? இது ஓகேவா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறது கொஷின், இம்பரேட்டிவ் அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டீட்டெயிலாக அது எப்படி மாறி இருக்குன்னு ரொம்பவே டீட்டெயிலாக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது, கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி டவுட்ஸ் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.